வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐட்டாலிக் ஐடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் கப்ளிங் ஐட்டாலிக் ஸ்பேர் பார்ட். இது ஐட்டாலிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சிஎன்சி மிஷினில் மற்ற எல்லா மிஷினிலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சைடு பிஎஸ்பி த்ரெட் இருக்கும், இன்னொரு சைடு மெட்ரிக் த்ரெட். அதாவது 6mm, 8mm, 12, 10, 16 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி இதோடைய நம்ம பர்பஸு சேஞ்ச் ஆகும். தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சைஸ் வேரியண்ட்டு. ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குறது ஒன் சைடு பிஎஸ்பி, ஒன் சைடு மெட்ரிக் த்ரெட். அதாவது நட் அண்ட் ஃபெருல் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. 6mm நட்டு அண்டு ஃபெருல், ஓகேவா? இதுதான் அட்டாச்சில் வந்திருக்கு. நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்டமர் நமக்கு தேவையில்லைன்னுட்டார், அதனால் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ புதுவே அதேவே பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு தேவை பார்த்திங்கன்னா டபுள் சைடும் மெட்ரிக் த்ரெட்டே வேணும். எனக்கு ஒரு சைடு பிஎஸ்பி, ஒரு சைடு மெட்ரிக் த்ரெட் இருந்தது. இப்போ எனக்கு இந்த மாதிரி தேவையில்லை. சில சமயத்தில் டபுள் சைடு தேவைப்படும். 6, 8, 10, 12 அப்படி போயிட்டுருக்கும். சைஸில் வேரியண்ட் ஆகும். ஸோ ஒரு சைடு பிக்சரில் மிஷினில் பிஎஸ்பி த்ரெட் இருக்கும், ஓஸ் கனெக்ஷன் மெட்ரிக் த்ரெட் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி இடத்துக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு 2 ஓஸும் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி இது ஸ்ட்ரைட் கனெக்டர். இது பிஎம்எஸ் கப்ளிங், ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட் கனெக்டர் இப்படி இருக்கும் பாருங்கள். டபுள் சைடும் நட் அண்ட் ஃபெருல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லோ வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். இது எல்லோ வந்தால் லைட்டு. இன்னொன்று இதோடைய திக்னஸ் லைட்னா இந்த மாதிரி இருக்கும். ஹெவினா இதோடைய திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஹெவி, ஓகேங்களா. இப்போது நம்ம புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்களுடைய நீடு எப்படி இருக்குது பாருங்கள். மெட்ரிக் த்ரெட்டு ஃபீமேலு. ஸோ M18 ஃபீமேல் த்ரெட்டு, ஓகேங்களா. இந்த சைடு M14 மெட்ரிக் த்ரெட். நட் அண்ட் ஃபெருலில் ஒரு டைப்பில் வேணும். ஸோ அவங்க நட் அண்ட் ஃபெருலில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நட் அண்ட் ஃபெருல் எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிம்லெஸ் பைப் அதோட போட்டு டைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும். மற்றபடிக்கு இது தேவையில்லை. ஸோ பாருங்கள், இது மெட்ரிக் த்ரெட்டு. இந்த பக்கம் மெட்ரிக் த்ரெட் ஃபீமேலில் இது 8mm, இது 12mm. இந்த மாதிரி டைப்பில் நமக்கு கேட்குறாங்க. இது ஸ்வைல். எதுக்காக இந்த ஸ்வைல் டைப் கேட்குறாங்கன்னா, நம்ம ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணும்போது ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் ஆகி வேறு டைரெக்ஷனில் திரும்புது. ஸோ நமக்கு எல்போ இருந்துச்சுன்னா வேறு ஃபிட்டிங் ஏதாச்சும் இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப இக்கட்டான எல்லையில் ஸ்பேனர் போகாது. ஸோ இதை நம்ம ஃப்ரீ டைட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் டைட் வச்சாவும் டைட் பண்ணணும். டபுள் சைடிலும் நீங்கள் டைட் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்வைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை காட்ட விரும்புகிறேன். ஸோ நமக்கு நீடு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நம்ம